ஜனவரி முடிஞ்சு போச்சு. சிவசிவான குளிர் போயிட்டு நல்ல சூடா வெயில் வந்தது. அனாமிகா தன்னோட புருஷ ரமேஷோட வீட்ல உட்காந்துக்கிட்டு வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. என்னங்க, குளிர்காலங்கிறதால நம்மளோட பழ வியாபாரத்தை நிறுத்தணும். இப்போ வெயில் அதிகமாயிடுச்சு. ஜூஸுக்கு நல்ல கிராக்கி இருக்கும். இந்த தடவை ஃப்ரெஷ் ஜூஸோட சேர்ந்து பாதாம் பால் கூட போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அனாமிகா, ரொம்ப நல்ல யோசனை. ஸ்பெஷல் பாதாம் பால் எப்படி பண்றதுன்னு நான் நல்லா கத்துக்கிட்டேன். நல்ல நாளா பார்த்து நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரமேஷோட தம்பி சுரேஷ், அவனோட மனைவி அவனி வந்தாங்க. அவனி அனாமிகாவையும் ரமேஷையும் பார்த்து ஹாய் சொன்னா. சுரேஷும் தன்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஹாய் சொன்னான். என்னக்கா, என்ன மாமா, ஏதோ பெரிய டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவனி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அண்ணா, பாதாம் பால் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இடம் தேடிக்கிட்டு இருந்தேன். ராமர் கோயில் பக்கத்துல நல்ல இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்க பாதாம் பால் வியாபாரம் ரொம்ப நல்லா போகுமாமா. அதனால அந்த கடையை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை கேட்ட உடனேயே அனாமிகா ஆச்சரியப்பட்டான். இப்பதானே நம்ம பாதாம் பால் வியாபாரத்தை பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எப்படி இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ரமேஷ் ஏதோ சொல்ல வரும்போது அவனை அனாமிகா தடுத்துட்டு பேசினான். சரி போலாம் வாங்க. அத்தை மாமா எங்க போயிட்டாங்க? வீட்டு பூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருக்காங்களா? அவங்க வரட்டும் போலாம். அது இல்லக்கா, அவங்க ஷாப்பை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. பக்கத்து ஊர்ல இருக்க அஞ்சலிக்கிட்டே சொல்லலான்னு பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு ஃபோனு சரியா போகல. சரி, அதனால என்ன விடுங்க, நம்ம நேர்ல போய் சொல்லிக்கலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னதும் சுரேஷும் அவனையும் கிளம்புனாங்க. அவங்க போனதும் ரமேஷ் அனாமிகா கிட்ட, என்ன நமிகா இது? நம்ம பாதாம் பால் விற்கலான்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இவங்க விற்க போறேன்றாங்க. சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாங்க. அந்த விஷயத்தை இப்ப பேச வேண்டாம். முதல்ல அந்த ஷாப் கிட்ட போகலாம் வாங்க அப்படின்னு 2 பேரும் அந்த கடைக்கு கிளம்பி போனாங்க. அனாமிகா ரமேஷ் 2 பேரும் அந்த கடைக்கிட்ட போகும்போது சாரதாவும் பிரசாதும் அந்த கடைய ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. சுரேஷும் அவனியும் வாடகைய பத்தி கடை ஓனர்கிட்ட பேசினாங்க. வாடா ரமேஷா, பாத்தியா, சின்னவன் நல்ல இடமா பாத்திருக்கான். இங்க ராமர் கோயில் இருக்கிறதால ஜனம் அதிகமா இருக்கும். வெயிலுக்கு எல்லாரும் பாதாம் பால் நிச்சயமா குடிக்க வருவாங்க. ஆமாண்டப்பா, அனாமிகா கூட இங்க வந்தாள்னா 2 மருமகள்களும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை பாத்துப்பாங்க. நாளைக்கு அஞ்சலிய கூட கூப்பிட்டா 3 பேரும் சேர்ந்து கடைய ஓபன் பண்ணிடலாம். அனாமிகாவோட மனசுக்குள்ள தன்னோட ஐடியாவை இவங்க அமல்படுத்திட்டாங்களேன்னு மனசு கஷ்டமா இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா அத்தை, ரொம்ப நல்ல இடம்தான். அஞ்சலிக்கும் ஃபோன் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ கூட வந்திருந்தா எல்லாரும் கடைய பார்த்த மாதிரி இருக்கும். அண்ணா, வாடகையெல்லாம் பேசியாச்சு. நாளைக்கே ஃபர்னிச்சர்லாம் கொண்டு வந்து போட்டுடலாம். கங்க்ராச்சுலேஷன்டா. ஆனா அனாமிகா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயம். ரமேஷ், இப்ப அதை பத்திலாம் பேச வேண்டாம். சுரேஷ், நீ வேலைய ஆரம்பி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஐயர்கிட்ட ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லு. அஞ்சலி கிட்ட கூட சொல்லி எல்லாரும் ஒன்னா வருவோம். நல்ல நாளா பார்த்து திறப்போம் அப்படின்னு சொன்னது 2 பேரும் ஓகே சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. சரி, அந்த ஐயருக்கு போனை போடுங்க. நல்ல நாள் எப்ப வருது என்னன்னு கேப்போம். அதுல என்ன, இப்பவே ஃபோன் பண்ற அப்படின்னு ஐயருக்கு ஃபோன் பண்ணதும் அந்த ஐயர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நேரம் எப்ப இருக்குன்னு பார்த்து முகூர்த்தம் சொன்னாரு. 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்குமா? அன்னைக்கே கடையை ஓபன் பண்ணுங்கோ. வியாபாரம் அல்லும் போங்கோ. சரி ஐயரே, நீங்களே வந்து பூஜையெல்லாம் பண்ணிடுங்க. பேஷா வந்து பண்ணிடுறேன். ஆனா தட்சணையில குறை வைக்கப்படாது, அப்படிதான். அவரு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனாரு. முகூர்த்தம் எல்லாம் குறிச்சிட்டதுனால அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சாரதாவும் பிரசாதும் வெளியில நாற்காலி போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஆட்டோல பொருட்களோட அருண் அஞ்சலி வந்தாங்க. அத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, என்னடா அருண், ஆட்டோல வந்து இறங்குறீங்க? பாத்திர பண்டம்லாம் இருக்கு. என்ன விஷயம், என்ன நடந்தது? அங்க வியாபாரம் சரிவர நடக்கலப்பா. அங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாம தான் இங்க வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. சரி, இந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க, நாங்களும் உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாத்திரங்களை எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கும்போது அனாமிகா அதை பார்த்துட்டு ரமேஷ் கிட்ட, என்னங்க, அங்க பாத்தீங்களா, அருணும் அஞ்சலியும் பாத்திர பண்டங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம போய் என்னன்னு பாப்போம் வாங்க
அனாமிகாவும் ரமேஷும் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தாங்க. அப்போ அஞ்சலிய பார்த்து அனாமிகா பேசுனா. என்ன அஞ்சலி, ஃபோன் பண்ண போக மாட்டேங்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி அவசர அவசரமா பாத்திர பண்டங்களோட வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அங்க வேலை ஒண்ணும் இல்ல. நாள் முழுக்க சும்மாவா உட்காந்துருக்கிறது? போனை ரீசார்ஜ் பண்ண கூட கையில சில்லி பைசா இல்ல. அங்க எங்க நிலைமை அப்படி இருக்கு. அதனாலதான் இங்க வந்துட்டோம். இங்க ஏதாவது வேலை பாத்துக்கலான்னு வந்துட்டோம். உங்க குழந்தைனாருக்கு ஒரு ஐடியா இருக்கான். என்ன யோசனை அது? ஊர்ல ஏற்கனவே ஜூஸ் கடையை தான் நடத்திக்கிட்டு வந்தாரு. அதனால இந்த தடவை புதுசா பாதாம் பால் வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் அனாமிகாவும் ரமேஷும் ஷாக் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த சாரதாவும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, நீங்களும் பாதாம் பால் வியாபாரம் பண்ண போறீங்களா? இத பத்தி நம்ம கண்டிப்பா உட்கார்ந்து பேசி ஆகணும். அத்த, முதல்ல பாத்திரங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்க. எல்லாரும் உட்கார்ந்து அப்புறமா சாவகாசமா பேசலாம். வெளியே நின்னு இதெல்லாம் பேச வேண்டாம். அனாமிகா ரமேஷ் 2 பேரும் கூட பாத்திரங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்க உதவி பண்ணாங்க. பொருள் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்தாங்க. என்னாச்சுமா? இதுக்கு முன்னாடி பாதாம் பால் ஷாப் வைக்கலான்னதும் இத பத்தி பேசணும்னு ஏன் சொன்ன? என்ன விஷயம்? டே அருண், உங்க அண்ணன் சுரேஷ் கூட பாதாம் பால் வியாபாரம் பண்ணணும்னு ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸையும் கொடுத்துட்டான். 2 நாள்ல கடைய திறக்க போறோம்பா. அந்த விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட பேசி வரவழைக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்து நிக்கிறீங்க. அது கேட்டதும் அருணுக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் ரொம்ப நிசப்தமா இருந்தாங்க. சரி விடுங்க அத்தை, அவங்க ஏதோ ஒரு வழியா ஒரு கடையை ஓபன் பண்றாங்க. அதுக்கு நடுவுல நாங்க ஏன் நந்தி மாதிரி தடுத்துக்கிட்டு? இல்ல, அவங்க வியாபாரம் அவங்களோடது, நம்ம வியாபாரம் நம்மளோடது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நமக்கு வேற வழியும் இல்ல. நம்மளும் இதே வியாபாரத்தை தான் பண்ணணும் அஞ்சலி அப்படின்னு அருண் கராரா சொன்னதுனால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்ப ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சபாஷ்டா தம்பி, உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி பாதாம் பால் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நாங்க தான் பேசணும். இத பத்தி சொல்ல வந்தா இப்ப பேசாதன்னு உங்க அண்ணி என் வாயை அப்படியே அடைச்சிட்டா. நீ இப்ப இவ்ளோ கராரா சொல்லும்போது நான் கூட சொல்றேன், நாங்களும் பாதாம் பால் வியாபாரத்தை பண்ண போறோம். அதை கேட்ட உடனே வீட்ல இருந்த எல்லாரும் திடீர்னு பயங்கர ஷாக் ஆனாங்க. அனாமிகா குழப்பத்தோட தன்னோட புருஷனை பாத்துக்கிட்டு இருந்தா. சரியா அதே டைம்ல சுரேஷும் அவனியும் கூட அங்க வந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே நின்னுட்டாங்க. 3 அண்ணன் தம்பிங்க, 3 மருமகள்கள் ஒரே வியாபாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. சுரேஷும் அவனையும் மெதுவா உள்ள வந்து அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்தாங்க. எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. 3 மருமகள்களும் மகன்களும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்ததை பார்த்த பிரசாத், என்ன எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வேணும் இல்லையா? அவனே அவர் சொன்னதை கேட்ட உடனே இப்படி சொன்னான். என்ன சொல்றது மாமா, நியாயப்படி நாங்க தான் முதல்ல கடைய பார்த்தோம், முகூர்த்த கூட பாத்துருக்கோம். இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே எங்க கிட்ட சொல்லலையே. 2 நாள்ல கடைய திறக்க போறோம். அதனால இவங்க 2 பேரையும் ஏதாவது வேற வியாபாரம் பண்ண சொல்லுங்க. அவனே அப்படி பேசினதும் அதை தடுத்து அருண் பேசினான். அண்ணே, அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க எதுக்கு இங்க வந்தோம்? பொழைக்கிறதுக்காக தானே வந்தோம். வெயில் காலத்துல நாங்க பாதாம் பால் வியாபாரம் செய்யலான்னு முடிவெடுத்து தான் வந்தோம். அதை நான் பண்ணுவேன்னு சொன்னதுல என்ன தப்பு? அப்ப ரமேஷ் கூட, அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவுங்க பாக்குறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லங்கிற மாதிரி தான் தோணுது. யார் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கோ அவங்க முன்னுக்கு வரட்டும். அவனே இது எதுக்குமே ஒத்துக்கல. அது எப்படி சரி வரும் மாமா? எல்லாரும் ஒரே பிசினஸ் பண்ணா எப்படி சரி வரும்? இந்த வியாபாரம் எங்களுக்கு தான் வேணும். ஏன்னா நாங்க தான் முதல் அடியே எடுத்து வச்சிருக்கோம். இப்படி 3 அண்ணன் தம்பிகள் மருமகள்களுக்கு மத்தியில வாக்குவாதம் வளர்ந்துகிட்டே போச்சு. ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அனாமிகாவால பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அனாமிகா சத்தமா எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னா. நிறுத்துங்க மாமா, அத்தை, நீங்க பெரியவங்க தானே. நீங்க இருக்கும்போது நாங்க இப்படி சண்டை போடுறது நல்லா இருக்காது. இப்பையில இருந்து நாங்க யாரும் எங்க சொந்த முடிவை எடுக்க போறதில்ல. எது சரின்னு நீங்க பார்த்து முடிவெடுங்க. நாங்க எல்லாரும் அதுக்கு கட்டுப்படுறோம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா இப்பவே சொல்லுங்க. அனாமிகா சொன்னதை கேட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க நடக்கிறோம். நாங்க மருமகள்களுக்கும் வேற வழி இல்ல, ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரோட முகத்தையும் பார்த்து சாரதா யோசிச்சாங்க. இப்ப அவங்க சொல்ல போற தீர்ப்பு 3 மருமகள்களோட நிலைமைய மாத்த போகுது. இப்ப நம்ம மாமியார் என்ன முடிவெடுத்தாங்கங்கறத பாக்கணும். சாரதா எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு,
நான் சொல்ல போறத நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேப்பீங்கன்னு சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். சொல்லுமா, உன் பேச்ச நாங்க மறுப்போமா? எல்லாரும் கேக்குறோம். அப்படின்னா கேளுங்க. யாரும் கஷ்டப்படாம அவங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க. நம்ம ஊர்ல நிறைய ஜங்ஷன் இருக்கே. 3 பேரும் வேற வேற இடத்துல போடுங்க. தூரம் தூரமா கடைய தரங்க. ஒருவேளை வியாபாரம் சரியா போகலன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னங்கறத அப்புறமா பேசுவோம். மாமியார் சொன்னதை கேட்டு எல்லாரும் சரின்னாங்க. நல்ல இடம் பார்த்து 3 மருமகள்களும் 3 மகன்களும் 3 வேற வேற இடத்துல அவங்க பாதாம் பால் பிசினஸ ஆரம்பிச்சாங்க. போட்டி அதிகமானதுனால அவங்க கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால், ஸ்பெஷல் ஃப்ரூட் மிக்சர், விதவிதமான ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு. வாங்கம்மா வாங்க. அனாமிகா, இப்ப எதுக்கு கூவி கூவி கூப்பிட்டுட்டு இருக்க? நம்ம கடைய பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, வருவாங்க. தெரிஞ்சா போதாதுங்க, நமக்கு இப்ப போட்டி இருக்குல்ல, அதுக்குதான் இப்படிதான் கூப்பிடணும். இன்னொரு பக்கம் அவனியும் சுரேஷும் கூட கூவி கூவி வித்தாங்க. வாங்க ஐயா வாங்க, ஸ்பெஷலான பாதாம் பால். ஒரு தடவை குடிச்சிங்கன்னா இத விடவே மாட்டீங்க. லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். சீக்கிரமா வாங்க ஐயா வாங்க. அஞ்சலியும் அருணும் கூட போட்டி போட்டுட்டு கூவுனாங்க. சுவையான ஃப்ரெஷ்ஷான பாதாம் பாலே இருக்கு. மனத்தை பாத்தீங்களா, ஆள மயக்குது. சின்னவங்களே பெரியவங்களே எல்லாரும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து 1 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கலங்கறதால எல்லாரும் மாமியார் கிட்ட வந்து அசெம்பிள் ஆனாங்க. பாத்தீங்களா, 1 மாசம் உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? ஆனா நஷ்டமும் இல்ல. அதனால என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு. நீங்க எல்லாரும் தனித்தனி ஷாப் இல்லாம ஒரு நல்ல இடத்துல பெரிய ஷாப்பை எடுத்து 6 பேரும் வேலை செஞ்சீங்கன்னா உங்க வியாபாரம் எப்படி பிச்சுக்குது பாருங்க. மாமியார் சொன்ன யோசனை பிடிச்சு 6 பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய இடத்த எடுத்தாங்க. 3 மருமகள்களும் சேர்ந்து உற்சாகமா பாதாம் பாலை விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரே இடத்துல அது கிடைக்குதுங்கறதால அங்க நிறைய பேரு கியூ கட்டி நின்னாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைச்சது. அந்த பணத்தை கொண்டு வந்து மாமியார் கிட்ட கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க மருமகள்களே, வியாபாரம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்காத்த. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதனால நான் சொல்றது என்னன்னா, ஒத்துமையா இருந்தாதான் பலம். ஒத்துமையா இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. நம்ம இப்படி வேற வேற வீட்ல இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரே பெரிய வீடு எடுத்துப்போம். மத்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டா அந்த பணமும் நமக்கு கிடைக்கும்ல, செலவும் குறையும். எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருப்போம். என்ன சொல்றீங்க? ஆமா அத்த, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுக்கறோம். நீங்களே வீட்டை நிர்வாகம் பண்ணி எல்லாத்தையும் நடத்துங்க. ஆமா அத்த, அப்படியே பண்ணுவோம். அக்கா சொல்றது உண்மைதான் அத்த. எல்லாரும் சேர்ந்து இருப்போம். கொஞ்ச நாள்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வீடை எடுத்தாங்க. கூட்டு குடும்பமா இருந்து பாதாம் பால் வியாபாரத்தை இன்னும் அதிகமா விற்பனை பண்ணாங்க. அந்த பாதாம் பால் ருசி பக்கத்து கிராமத்துல எல்லாம் கூட ரீச் ஆச்சு. இந்த மருமகள்களோட ஒத்துமையை பார்த்து ஊர் மக்கள் பாராட்டினாங்க. இப்படி இந்த பாதாம் பால் ஷாப் ஃபேமஸ் ஆனதுனால அந்த குடும்பம் சந்தோஷமா அமைதியா நிம்மதியா வாழ்ந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சென்னையில உள்ள எக்ஸ்பென்சிவான காலனில சாரதா நிலையம் அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த வீட்டு முதலாளி பிரசாத் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவரோட மனைவி சாரதா மட்டும் பக்கா சிட்டி ஆளு. அவங்களுக்கு ஆடம்பரமும் அகங்காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். இதுல விசித்திரம் என்னன்னா, 3 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் கிராமத்து பொண்ணுங்க. பெரிய மருமக அனாமிகா, 2வது மருமக அவனி, 3வது அஞ்சலி. 3 பேரும் பக்காவான கிராமத்துல இருந்து வந்த பெண்கள். சாரதாவுக்கு அந்த பெண்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் காலையில ஒரு 8 மணி இருக்கும். வீட்ல சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சாரதா. கையில காஃபி கப் இருந்துச்சு. திடீர்னு அந்த காஃபிய டீ பாயில வச்சுட்டு சத்தமா கத்துனாங்க. அடியே அனாமிகா, என்னடி இது? காஃபில சர்க்கரைய போடுறீன்னா விஷத்தை போட்ட மாதிரி இவ்ளோ கேவலமா பண்ணிருக்க. உனக்கு காஃபி போட கூட வராதா? கிராமத்து கழுதைங்க, கஞ்சி குடிக்கதான் வரும் இதுங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பயந்துகிட்டே கிச்சன்ல இருந்து அவங்க கிட்ட வந்தா. மன்னிச்சிருங்க அத்தை, நீங்க சுகர் கொஞ்சம் கம்மியா போடுங்கன்னதால நான் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேன். ஓஹோ, அப்படின்னா நான் சொன்னதை புரிஞ்சுக்கிற அளவு கூட புத்திசாலித்தனம் இல்ல. போயே மரியாதையா இன்னொரு கப் காஃபி கொண்டு வா. இந்த தடவை நல்லா இல்ல, கப்ப உன் மூஞ்சில எறியுவ.
ரெண்டாவது மருமக அவனி பரபரப்பா டைனிங் டேபிளுக்கு வந்தா. அந்த பதட்டத்துல கையில இருந்த பிளேட் தவறி டமால்னு கீழே விழுந்துச்சு. பாத்தியா பாத்தியா, உனக்கு அறிவு எதனா இருக்காடி? மரமண்ட பிளேட்டை பிடிக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, வாஷிங் மிஷின்ல பட்டன் நமக்கு தெரியாது, ஏதோ டைம் பாம்ப பாக்குற மாதிரி பாக்குறீங்க. உங்களை வச்சுக்கிட்டு என் தலை எழுத்து. ஐயோ இல்லாத, கை நழுவிடுச்சு, இதோ இப்ப சுத்தம் பண்ணிடுற. சுத்தம் பண்ண போறியா? டைல்ஸ உடைச்சதுக்கு உங்க அப்பனா வந்து பணத்தை கொடுப்பான். அந்த துணிமணிய பாரு, எப்ப பார்த்தாலும் கரியும் அழுக்குமா. ச்சே, சிட்டில இருக்கோங்கிற ஞானம் இருக்கா? மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க தெரியாது, ஒரு ஃபேஷன் தெரியாது, என் மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. மூணாவது மருமக அஞ்சலி அந்த இடத்துக்கு வந்தா. அவ கையில ஒரு சட்டை இருந்தது. அத்த, அவரு ஆபீஸ் போய்கிட்டு இருக்காரு, இந்த சட்டையில பட்டன் அந்து போச்சு, ஊசியும் நூலும் எங்க இருக்குன்னு தெரியல. அத கேட்ட சாரதா ஆச்சரியமா திமிரா சிரிச்சு, ஐயோ கடவுளே, பட்டன் தைக்க கூட வராதா? கல்யாணம் எதுக்கடி பண்ணிக்கிட்ட? வெக்கம் கெட்டவளே. அந்த மூலையில சியூயிங் மிஷின் இருக்குல்ல, அது எதுக்கு? சாமி கும்பிடுறதுக்கா வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்றதானே? அதுவா, அது அத்தை, எனக்கு அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்றதுன்னு சுத்தமா தெரியாது. எங்க ஊர்ல. போதும் போதும், ஊர் பெருமை பேச வந்துட்ட. கையால தெப்பாலாம் கையால. இந்த காலத்துல மிஷின் யூஸ் பண்ண தெரியாதவ, படிக்க தெரியாதவ என் வீட்டுக்கு வந்து ஒழிஞ்சிட்டான். உங்களால என் புள்ளைங்க கூட பாழாவறானுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. பக்கத்து வீட்டு மருமகளுங்களை பாருங்க, பார்லர் வைக்கிறாங்க, பொட்டிக்கு வைக்கிறாங்க. நீங்க என்னடானா கிச்சன்ல கரண்டி எடுக்கிறத தவிர வேற ஒன்னும் தெரியாது. அந்த நேரத்துல பிரசாத் அந்த இடத்துக்கு வேகமா வந்தாரு. ஏம்மா சாரதா, இதுக்காக ஏன் இந்த பொண்ணுங்களை இப்படி திட்டுறா? அவங்க கிராமத்துல இருந்து வந்தா என்ன, வேலை தெரியாதா? சொல்லி கொடுத்தா யார் வேணா கத்துக்கலாமே. என்னத்த கத்துக்கிறாளுங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இப்ப வரைக்கும் மிக்ஸி போட பயம், அவன் யூஸ் பண்ண பயம். இவளுகளோட என்னால போராட முடியல. நாளைக்கு என் ஃப்ரெண்டுங்க பார்ட்டி இருக்கு, இவளுகளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாளுங்க. அது கேட்ட உடனேயே 3 மருமகள்களும் தலை குனிஞ்சாங்க. அப்போ ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் அங்க வந்தாங்க. அம்மா ப்ளீஸ்மா, காலையிலே எதுக்கு இந்த சண்டை? அனாமிகா ரொம்ப நல்லா சமைக்கிறா, உனக்கு பிடிக்கலன்னா வெளியில இருந்து வாங்கி சாப்பிடு. பாத்தீங்களா, பொண்டாட்டிங்க வந்ததும் அம்மாவை எப்படி பேசுறானுங்கன்னு? இதுதான் இந்த கிராமத்து பொண்ணுங்கள்ட்ட இருக்க மந்திரம். சரி, எல்லாரும் கேளுங்க. நாளைக்கு சாயந்தரம் என் கசின் சுலோச்சனா அவ பொண்ணோட அமெரிக்கால இருந்து வராங்க. அவங்க பணக்காரங்க. அவங்க எதிரில உங்க வாயை திறந்து என் மானத்தை வாங்கிடாதீங்க, வெளியவே வராதீங்க. உங்க கிராமத்து வாசத்தை காமிச்சு என் மானத்தை வாங்காதீங்க, புரிஞ்சுதா? அத கேட்டதும் 3 மருமகள்களும் சரின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனேயே சாரதா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விலை உயர்ந்த புடவை கட்டிக்கிட்டு சோஃபால உட்காந்துருந்தாங்க. பட்டு புடவையில விலை உயர்ந்த நகையோட சோஃபால உட்காந்து காத்திருந்தாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரையும் கிச்சன்ல இருக்கணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க சாரதா. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சாரதா வீட்டு முன்னாடி பெரிய கார்ல சுலோச்சனாவும் அவங்களோட பொண்ணும் வந்து இறங்குனாங்க. ஹாய் சாரதா, ஹவ் ஆர் யூ? வீடு ரொம்ப நல்லா இருக்கே. ஹலோ சுலோச்சனா, வெல்கம். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. பிரயாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஓ ஆண்டி, இட் வாஸ் டயரிங். பை தி வே, உங்க டாட்டர் இன் லாஸ் எங்க? ஐ வாண்ட் டு மீட் them. அவங்க கிச்சன்ல ஏதோ ஸ்பெஷல்லா சமைச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா, கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பரவாயில்ல, என்ன கூப்பிடு. ஓ மருமகளுங்க எல்லாரும் மாடர்ன் தானே, அப்புறம் என்ன கிச்சன்ல? மாடர்ன் தான், ஆனா ஒண்ணு கொஞ்சம் ஷை. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சாரதா கேட்டரிங் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அவங்க ஆர்டர் பண்ண பீட்சா, பாஸ்தா எதுவுமே இப்ப வராது. சாரதாக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாரதா, டென்ஷனா இருக்க? டின்னர் ரெடியா? எங்களுக்கு ஒரே பசியா இருக்கு. அப்போ சாரதா அங்கிருந்து போய் கணவன் பிரசாத் கிட்ட கிசுகிசுன்னு பேசினாங்க. ஏனாங்க, அந்த கேட்டரிங் பையன் போனை எடுக்க மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்னத்த செஞ்சு கொடுக்கறது? என் மானமே போயிடும் போல இருக்கே. நான் முதல்லயே சொன்னேன், வீட்லயே சமைக்கலான்னு சொன்னேன். இப்ப பாத்தியா என்ன பண்றது? அப்போ அதே நேரத்துல ரியா போட்டு இருந்த எக்ஸ்பென்சிவான கவுனோட ஜிப்பு கிழிஞ்சு போயிடுச்சு. ஓ மை காட் மாம், மை ட்ரெஸ் இஸ் ruined. இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? நான் வாட் டு டு? என்கிட்ட வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல. ஐயோ சாரதா, உன்கிட்ட வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்கா? இல்லனா அவ ட்ரெஸ் தைக்கவாவது வேணும், இல்லனா இவ பயங்கரமா கோவப்படுவா. இந்த ராத்திரி வேளையில நான் எங்க போய்
டெய்லரை தேட வேண்டியம்மா. சரி, சேஃப்டி பின் போட்டுக்கலாமா? ஓ நோ வே ஆண்டி, நோ வே. பின் போட்டா என் ட்ரெஸ் வீணா போயிடும். எனக்கு மிஷின் ஸ்டிச்சஸ் மாத்திரம் தான் வேணும். டு யூ ஹேவ் அ மிஷின்? மிஷின்லாம் இருக்கு, அத யூஸ் பண்ண யாருக்கும் தெரியாது. கிச்சன்ல இருந்த மருமகள்கள் எல்லாத்தையும் கவனிச்சாங்க. அனாமிகா, அவனே, அஞ்சலி ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டாங்க. அக்கா, அத்தைக்கு பெரிய பிரச்சனை, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அத்தை தான் நம்மள வரவேணான்னு சொன்னாங்கல்ல. ஆனா இது நம்ம வீட்டு மானமாச்சே, அத்தை திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம போயிரலாம் அப்படின்னு நினைச்சு 3 மருமகள்களும் தைரியமா அங்க வந்தாங்க. அத்த, அந்த ட்ரெஸ்ஸ கொடுத்தீங்கன்னா நான் சரி பண்ணி தரேன். அப்போ சாரதா கோபமா அவங்கள பார்த்தாங்க. நீயா, உனக்கு என்ன தெரியும், அது டிசைனர் ட்ரெஸ், ஏதாவது ஏடாகுடம் பண்ணேன்னா பாழாயிடும். உள்ள போங்க. ப்ளீஸ் ஆண்டி, லெட் them try. I have no other option. அப்படின்னு சொன்னதும் அவனே சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அங்க இருந்த டெய்லரிங் மிஷின்ல வச்சு தைச்சான். சாரதா, ஐயோ இன்னைக்கு என் மானம் போக போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவனே வெறும் 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை தைச்சு முடிச்சிட்டான். அந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப நேர்த்தியா, கிழிச்சல் தெரியாம, அதுக்கு மேல ஒரு சின்ன எம்ப்ராய்டரி டிசைனை கூட போட்டு மறைச்சிருந்தா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அப்ப ரியா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு, வாவ், இட்ஸ் so beautiful. ஆண்டி, உங்க மருமகளுக்கு ஃபேஷன் டிசைனிங் தெரியுமா? எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு பேச்சே வரல. அவங்க அவனிய குழப்பத்தோட பார்த்தாங்க. அப்போ அனாமிகா முன்னாடி வந்தா. அத்தை, சாப்பாடு வெளியில இருந்து வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். பசிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு தரேன் அத்தை. நீயா? உங்க கிராமத்து மனம் இவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பீட்சா வேணும். வேணா சாரதா, எங்களுக்கு ஒரே போர் அடிக்குது, ஏதாவது நல்ல ட்ரெடிஷனல் ஃபுட் இருந்தா சொல்லுங்க. அனாமிகா, அஞ்சலி உடனடியா கிச்சனுக்குள்ள போய் வெறும் 1/2 மணி நேரத்துல சுட சுட ராகி களி, நாட்டுக்கோழி குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் பாயசம், கோங்குரா பச்சடியும் ரெடியா இருந்தது. டைனிங் டேபிள்ல வாழை இலை விரிக்கப்பட்டு இருந்தது. அந்த வாசனைக்கு 2 பேரும் மெய் மறந்து போயிட்டாங்க. அற்புத சாரதா, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்ளோ நல்ல ருசிய பார்த்ததில்ல. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஓ மை காட். ஆண்டி, your daughter-in-laws are great. ஒருத்தவங்க ஃபேஷன் டிசைனர், இன்னும் 2 பேரும் மாஸ்டர் ஷெஃப்ஸ். அத பார்த்துட்டு சாரதாவுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அவங்க இவ்ளோ நாள் யார வேலைக்கு ஆகாதவங்கன்னு திட்டினாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இவங்க மானத்தையே காப்பாத்திருக்காங்க. சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுலோச்சனா சாரதா கிட்ட வந்து, சாரதா, you're so lucky. இந்த காலத்துல எவ்ளோ டேலண்ட் இருந்தோம், இவ்ளோ அடக்கமா இருக்கிற மருமகள்கள் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். இவங்களுக்கு தைக்கலாம் தெரியாதுன்னு சொன்ன, நல்லா தைக்கிறாங்க, சூப்பரா சமைக்கிறாங்க, மல்டி டேலண்டட் அப்படின்னு சுலோச்சனா சொல்லிட்டு போகும்போது அஞ்சலி தான் சொந்தமா தயாரிச்ச ஒரு ஹேண்ட்லூம் பேக்க ரியா கிட்ட கொடுத்தா. Oh my god, is this handmade? இதனோட காஸ்ட் யுஎஸ்ல எவ்வளவு தெரியுமா? Thank you so much அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சாரதா முகத்துல ஈ அடல. வீடு ஒரே நிசப்தமா இருந்தது. 3 மருமகள்களும் பயந்துகிட்டு கிச்சனுக்குள்ள போனாங்க. நெல்லுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் நின்னாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட பயந்துகிட்டே நின்னாங்க. அம்மா மறுபடியும் திட்ட போறாங்கன்னு அவங்களும் நினைச்சிட்டு நின்னாங்க. சாரதா மெதுவா எழுந்திருச்சு அவங்க கிட்ட வந்தாங்க. சாரதாவோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அத்த, என்னது இது? நீங்க பெரியவங்க. இல்லம்மா, வயசுல தான் நான் பெரியவ, ஆனா புத்தியில சின்னவ. இவ்ளோ நாளா உங்களை கிராமத்து பொண்ணுங்க, கையால் ஆகாதவங்க அப்படின்னு என்னென்னவோ சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்க. ஆனா நிஜமான நாகரிகம் துணிலையோ பாஷையிலையோ இல்லங்கறத மத்தவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தும் போது இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சாரதா அவனிய பார்த்தாங்க. அம்மா, உனக்கு மெஷின்ல தைக்க தெரியாதுன்னு உன்னை எவ்வளோ கேவலமா பேசின, ஆனா டிசைனர் ட்ரெஸ்ஸ ரொம்ப அழகாக்குன. உன்னோட திறமைய நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சலி, உன் ஹேண்ட் ஒர்க்கை பார்த்து அந்த ரியா எவ்வளோ சந்தோஷப்பட்டா இல்லையா? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் சின்ன புன்னகையோட பொண்டாட்டி கிட்ட வந்தாரு. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டிய சாரதா? கிராமத்து பொண்ணுங்கன்னா வேலையெல்லாம் தெரியாம இல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மள மாதிரி அவங்க அத பந்தா பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆமாங்க, உண்மைதான். மிஷின் இல்லைன்னா கூட பொழைச்சிக்கிற திறமை அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நாம கரண்ட் போயிட்டா கந்தல் ஆயிடுவோம். ஆனா இவங்க எந்த சூழ்நிலையிலயும் வாழ்வாங்க. அம்மா அனாமிகா, நாளையில இருந்து சமையல் அறையில உனக்கு பிடிச்சத செய்.
அவனே உங்க அம்மா கொடுத்த தையல் மிஷினை எடுத்து வைமா, உனக்கு பிடிச்சத தைச்சுக்கோ. அஞ்சலி, நீ அந்த ஹேண்ட்பேகு ஹேண்டிகிராஃப்ட் பொருளை செய், வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வித்துக்கோ. 3 பேரும் 3 மருமகள்களும் சந்தோஷமா கண்ணீர் விட்டாங்க. தேங்க்யூ அத்தை, இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? தேங்க்ஸை எனக்கு சொல்லாதம்மா, அந்த கடவுளுக்கு சொல்லுங்க, உங்களை மாதிரி மருமகளை எனக்கு கொடுத்ததுக்கு. அப்பாடா, இத்தனை நாள் கழிச்சு இந்த வீட்ல உண்மையான சந்தோஷம் வந்திருக்கு. அந்த நேரத்துல எல்லாரும் உண்மையிலேயே சந்தோஷமா சிரிச்சாங்க. அன்னையிலிருந்து சாரதாவோட அகங்காரம் போச்சு. மருமகள்களை சொந்த மகள்கள் மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட மாமியாருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கத்து கொடுத்து அந்த சம்பிரதாயத்தையும் விட்டு கொடுக்காம நல்ல மருமகள்களா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.